ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு கனடாவில் காட்டு முயல்னு சொல்லிட்டு பல வீடியோகள் முன்னெல்லாம் போட்டிருக்கிறேன். பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதே இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ கனடாவில் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் சம்மர் டைம்னால் வந்துட்டு 9:15 9:30 மணிக்கு அப்படி தான் இருட்டோம். இப்போ மணி 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் இருட்டாமல் வெயில் அந்த பில்டிங்லாம் ஓரளவு தெரியுது. வெயில் லேசாக நம்ம மிதமான வெயில் இருந்துக்கிட்டு இருக்குது. இனிமேல் தான் இருட்டோம். இந்த ஒரு பார்க்கு, இந்த பார்க்கில் பக்கத்தில் சின்ன காடு, சின்ன மரங்கள் உள்ள இடம். இந்த மரங்கள் உள்ள இடத்துலையே வந்துட்டு பாருங்கள், காட்டு மேலே கண்கூட இவ்வளோ என்ன சொல்கிறது, எல்லோரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த பார்க்கில் இவ்வளோ பெரிய காட்டு முயல்கள் நின்று விளையாண்டுக்கிட்டு இருக்குதுங்க. அது 1 2 இல்லை, 5 6 கிட்ட. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்ததுக்கு பிறகு தான் டக்குன்னு எல்லாம் ஒன்று ஒன்றா ஓடுது. அப்படின்னு நீங்கள் ஓடுனா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓடி போய் உள்ளே போய் நுழையிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் என்னென்ன சொன்னால், வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் அது ஓடலை. வீடியோ எடுத்து ப்ளஸ் வந்துட்டு பேசி வீடியோ எடுக்கவும் தான் அந்த சத்தத்தில் வந்துட்டு அதை பார்த்துட்டு பயந்து ஓடுது. பெரும்பாலும் அது பயந்து ஓடுறது கிடையாது காட்டு முயல். இங்கே உள்ள முயல்கள்லாம், ஊரில் உள்ள முயல்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு ஆளை பார்த்தாலே அது 10 என்ன சொல்கிறது, 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் நிற்கும் குறைஞ்சது. ஆளுக்கிட்டலாம் அப்படி நிற்காது. இருந்தாலும் இங்கே மனிதர்கள் யாரும் அதுக்கு மிருகங்களுக்கு பறவைகளுக்கெல்லாம் தொந்தரவு பண்ணாத காரணத்தால் மனிதர்களால் ஆகக்கூடிய ஆபத்துகள் அதுக்கு இல்லை என்ற ஒரு உணர்வு வர்றதுனால தான் அது தைரியமாக வந்துட்டு நின்று விளையாண்டுட்டு இருக்குது.